ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட பதிவு நாளை நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். கடகராசியை பொறுத்தவரையிலும் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களை கொண்டது கடகம். ஒவ்வொரு ராசியிலையும் 2.25 நட்சத்திரங்கள் இருக்கும். 9 பாதங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்த ராசி மண்டலங்கிறது. அப்போ கடகராசியை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட அன்பர்கள் கடகராசி. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் வருகிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. இதனால் வரை 10ஆம் இடத்தில் இருந்த இந்த குரு பகவான் நாளை முதல் மே 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகின்றார். அப்போது 11ஆம் இடம் எதற்கு சொன்ன மாதிரி 2ஆம் தாரத்தை குறிக்கின்ற ஒரு சூழல். முதல் திருமணம் நடந்து அதில் தோல்வியடைந்து அதில் பிரச்சனைகளை உள்ளடக்கி இருந்தால் இந்த காலகட்டம் 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணுகின்ற இந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலமாக சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடம் என்பது 2ஆம் தாரத்தை குறிக்கின்ற ஒரு இடமாக கருதப்படுது. அப்போ முதல் தாரத்தில் பிரச்சனைகள் இருந்து, வம்பு வழக்குகள் இருந்து 2ஆம் தாரத்திற்காக எதிர்நோக்கி இருக்கின்ற அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மே 1க்கு பிறகு வருகின்ற காலகட்டமானது 2வது திருமணம் நிச்சயமாக நல்ல முறையில் அமையும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மை நிறைந்த காலமாகவே இது அமையும். ஏன்னா கடகராசியை பொறுத்தவரையிலும் ராஜயோகாதிபதி என்று சொல்லலாம் இந்த குரு பகவான். கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திரனுக்கு அதிநட்பு கிரகமாக இந்த குரு பகவான் வருகிறார். சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சபலம் பெறுகிறார். ஸோ அந்த மாதிரி நட்பு பெற்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்து அமர்வதால் உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு நன்மைகளை, சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். இதனால் வரை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் உங்களுக்கு தேடித்தரும் இந்த குரு பயிற்சியானது. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இளைய சகோதரனுக்கு நல்லது. தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, கீர்த்தி, புகழ் எல்லாம் கிடைக்கும். நல்ல தைரியமான ஒரு சூழல், தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை, இளைய சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாம் நடக்கும். இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு உள்ள உறவு முறைகள் நிச்சயமாக நல்லாயிருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். உங்கள் கடகராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்ப்பார். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, குரு பார்க்க கோடி நன்மை. இருக்கின்ற இடத்தை விட குருவை பொறுத்தவரையிலும் பார்க்கின்ற இடம் பலப்படும். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக இதுநாள் வரை குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருந்த உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பகவானுடைய அருளால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அப்போ பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? சொத்து சர்க்கைகளில் லாபங்கள் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ நீங்கள் எழுதுகின்ற தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். சரிங்களா? 5ஆம் இடம் என்பது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய காதல் சம்பந்தமான ஆசைகளை குறிக்கின்ற ஒரு இடம் 5ஆம் இடம். அப்போ நிச்சயமாக இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கடகராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இதனால் வரலும் நீங்கள் திருமண வயது காலகட்டத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால், திருமணம் நடைபெறாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக திருமணத்துக்கான யோகங்கள் காத்திருக்குது. ஏன்னா எப்பொழுதுமே 11ஆம் இடத்தில் அமர்கின்ற குரு பகவான் 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பதன் மூலமாக 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்களை நிச்சயமாக செய்வார். ஸோ எனவே இந்த 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சியானது 11ஆம் இடத்தில் அமர்ந்து பார்க்கின்ற இடங்களை பலப்படுத்தி கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செழிப்பான ஒரு காலகட்டத்தை உருவாக்க இருக்கிறார். அடுத்ததாக சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு
இந்த குரு பெயர்ச்சியானது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.